வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதத்தின் 18ஆம் தேதி ஒரு பரபரப்பான நாளாக இலங்கையிலே உருவாகிக் கொண்டிருக்கிறது. பிரேக்கிங் நியூஸ்களுக்கான ஒரு நாளாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இப்போது பல கைதுகள். இன்று காலையிலிருந்து இப்போதைக்கு முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சகோதரர் மஹில் சேனாரத்ன இந்த 2 பேரும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வாக்குமூலம் வழங்க வந்த வேளையில் கைதாகி இருக்கின்றார்கள். இது தவிர லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்த அகில விராஜ் காரியவசம் இவர் முன்னாள் அமைச்சர். இன்று அவருக்கு பிணை வழங்கப்படுகிறது. அவரோடு ஒரு பெட்ரோல் நிலைய ஊழியருக்கும் இந்த பிணை வழங்கப்படுகிறது. 2 பேரும் கடந்த வாரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தவிர பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கான விளக்கமறியல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை. நேற்று முழுக்க அதிகமாக பேசப்பட்டொருவர் கஞ்சிப்பாறை இம்ரான். இப்போது வெளிநாடு ஒன்றில் தப்பித்திருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடிய இலங்கையின் பல்வேறு பாதாள உலக குற்றங்களோடு தொடர்பட்ட ஒருவர், போதைப் பொருள் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட திட்ட கும்பலை வெளிநாட்டிலிருந்து இலங்கையிலே தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற ஒருவராக சொல்லப்படுகின்ற ஒருவர். அவர் கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட போகிறார் என்று பிரதி அமைச்சர் ஒருவர் சொல்லியிருந்த செய்தி கைது செய்யப்பட்டு விட்டார் என்றே செய்திகள் ஊடகங்களிலே பரவுகிறது. பின்னர் தெளிவாக்கம் என்று வழங்கப்பட்டது. அவரது உறவினர் ஒருவர் கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக 5 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள், ஒரு பெண் உட்பட. இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இன்று நாடாளுமன்றத்திலே மிக முக்கியமான விடயம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக வாத விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதியும் சம்பந்தப்பட்டது, ஜனாதிபதியின் தலையும் உருட்டப்பட்ட இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியை சந்தித்து பேசிய அந்த முக்கியமான விடயம், அதாவது நீதிபதிகளின் ஓய்வு பெறுகின்ற வயதில்லை தொடர்பான இந்த 22வது சட்ட மூலம், அதுபோல நீதிமன்ற திருத்த சட்ட மூலம், இந்த இரண்டும் இப்போது வாசிப்புக்காகவும் வாதங்களுக்காகவும் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த செய்தியில் நான் பேச போகின்ற விடயம் இலங்கையிலே மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்ற ஒரு ஊழல். என்னது பிரம்மாண்டம் என்று சொன்னால் 1-2 லட்சங்கள் அல்ல, இல்லாவிட்டால் கோடிகள் அல்ல, இது $1 பில்லியன். அதுவும் டாலர் கணக்கில். என்றால் யோசித்து பாருங்கள், $1 இப்போது இலங்கை பெறுமதியில் எவ்வளவு இருக்கிறது? $1 பில்லியன் என்றால் அது எவ்வளவு கணக்கு வரும் இப்போது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அண்மை காலமாக இது ஏறி இறங்கி இருந்தது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பொதுவாகவே பாதாள உலக குற்றங்கள் செய்கின்ற இந்த குற்றவாளிகளை பார்க்கிறோம். போதைப் பொருள் தொடர்பான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் கொண்டு வருவது, முறையற்ற சொத்துக்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒயிட் காலர் கிரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய, அழகாக வெள்ளை சட்டை அணிந்து, டை அணிந்து, கோட் எல்லாம் போட்டு செல்வந்தர்களாக தங்களை காட்டிக் கொள்கின்ற மிக உயரிய மட்டத்தில் இருக்கின்ற பல பேர் புரிந்த பலவிதமான நிதி குற்றங்கள் வெளியே பெரிய அளவில் தெரிவதில்லை. கடந்த காலங்களில் நாங்கள் முன்னாள் அரசியல்வாதிகளின் குற்றங்களை பார்த்திருந்தோம். அதுபோல ஒரு சில அதிகாரிகளின் மற்றது குற்றங்களும் வெளியாகி இருந்தன. மத்திய வங்கியிலிருந்து காணாமல் போன பணம் எங்களுக்கு எங்கே என்று சொல்லி தெரியாது. ஒரு மிக பெரும் பணப்பரிமாற்றத்தின் மூலமாக தொலைந்து போன அந்த $1 மில்லியன் பற்றிய விடயங்கள் எங்களுக்கு தெரியாது. அண்மை காலமாக இடம்பெற்று வந்த வங்கி மோசடிகளை பற்றிய விடயங்கள் கூட இப்போதுதான் வெளியாக ஆரம்பித்திருந்தன. இந்த விடயம் $1 பில்லியன் இலங்கையிலிருந்து வெளியே மோசடியாக கொண்டு செல்லப்பட்ட விடயம் நேற்றும் இன்றும் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயம். முக்கியமாக நேற்றைய நாளில் அது அதிகமாக பேசப்பட்டிருந்தது. 4 வங்கி முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தி வெளியாக இருந்தது. இந்த 4 பேரும் வெவ்வேறு தனியார் வங்கிகளைச் சேர்ந்தவர்கள். இந்த 4 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்கிறார்கள் என்பதுதான் பொதுவாக செய்திகளிலே வந்த ஒரு விடயம். இது தொடர்பாக ஒரு வர்த்தகர் ஒருவர் தேடப்பட்டு வந்திருந்தார். அதுபோல 2-3 முக்கியமான இலங்கை வர்த்தக நிலையங்களுக்கு இந்த மிகப்பெரும் மோசடியில் சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்படுது. இப்போது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. எங்களை எல்லாம் அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய விதமாக இந்த கஞ்சிப்பானை இம்ரான் ஒரு பக்கம் இருக்கிறார். ஷிரான் பாசிக் $1000 மில்லியன் இங்கே இலங்கையிலே அவர் சொத்துக்களை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் எல்லோரும் போதைப் பொருளை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சொத்துக்களை ஈட்டிக் கொண்டவர்கள். இதுபோல நாட்டிலிருந்து வெளியே இந்த பணத்தை கொண்டு போனார்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது. நாட்டுக்குள்ளே சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். ஆனால் முறைகேடான விதத்தில் இலங்கைக்கு பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டது என்ற போலியான விடயங்கள் காண்பிக்கப்பட்டு இலங்கையிலிருந்து $1 பில்லியன் வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் 1 அல்ல 2 அல்ல, பல டிரான்சாக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் மூலமாக என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய ஏமாற்று விடயம். எங்களது மக்களின் சொத்தை, எங்களது நாட்டின் சொத்தை அவர்கள் வெளியே எவ்வாறு களவாக கொண்டு போயிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம். ஒரு குற்றவியல் திரைப்படம் ஒன்றை பார்ப்பது போன்ற உணர்வு ஒன்றை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. நாங்கள் லக்கி பாஸ்கர் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் அண்மை காலத்தில் பார்த்திருந்தோம். மணி ஹெய்ஸ்ட் என்று சொல்லி ஒரு பிரபலமான ஆங்கில தொடர் ஒன்று இருந்தது. இது எங்கள் கண்ணுக்கு முன்னால் கண்ணுக்கு மண்ணை தூவி இந்த பொருளாதார விடயங்கள் எல்லாம் கண்காணிக்கின்ற அமைப்புகள், வங்கிகள், மிக பெரும் வங்கி கட்டமைப்புகள், நிதியியல் கட்டமைப்புகள் எல்லாம் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் கண்களில் மண்ணை தூவி இடம்பெற்ற ஒரு மோசடி சம்பவம். இலங்கை நிதித்துறையே உருக்கி இருக்கின்ற இந்த சம்பவத்தில் $1 பில்லியன் மோசடி சம்பவத்திலே நேற்றைய நாளில் இலங்கை நிதி குற்றவியல் பிரிவின் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த 4 வங்கி முகாமையாளர்கள், இவர்கள் சாதாரண ஊழியர்கள் கிடையாது. தங்கள் வங்கி கிளைகளின் பொறுப்பதிகாரிகளாக விளங்கிய அந்த 4
முன்னணி தனியார் வங்கிகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் FCID அவர்களால் உடனடியாக அதிரடியாக கைது செய்து இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கின்ற இலங்கை வரலாற்றுக்கே சவாலாக அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான நிழல் நிதி மோசடி பற்றி இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற தகவல்கள் இவை. போலி இறக்குமதிக்கான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு ஒரு மிக முக்கியமான இலங்கையின் பிரதான இடத்திலே, அதாவது கொழும்பு ஒன்றிலே அமைந்திருக்கின்ற ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச், அதாவது பண பரிமாற்ற நிறுவனம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த மோசடி இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் பிரதான சூத்திரதாரியாக ஜெஃப்ரி முகமது என்பவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பொருட்களை இறக்குமதி செய்வதாக போலி ஆவணங்களை காட்டி நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணத்தை அள்ளி அனுப்புகின்ற இந்த மோசடி எவ்வாறு கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த 4 முகாமையாளர்களுக்கும் தனித்தனியாக லஞ்சம் வாராந்தம் வழங்கப்பட்டுதான் இந்த மோசடி இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களில் பல பேருக்கு வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு பொருட்களை கொள்வனவு செய்கின்ற நடைமுறை தெரிந்திருக்கும். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்கள் எவ்வாறு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும், அதற்கான ஆவணங்கள் என்னென்னு தெரிந்திருக்கும். இதுபோல இலங்கையிலிருந்து வெளிநாட்டு பொருட்கள் இங்கே கொண்டு வரப்படும் போது அதற்கான என்னென்ன ஆவணங்கள் செய்யப்பட வேண்டும், அதற்கான நடைமுறை என்ன, எவ்வாறு இலங்கையிலிருந்து பணம் வெளியே அனுப்பப்படுகிறது, இப்படியான ஒரு தனியான நடைமுறை ஒன்று இருக்கு. அதெல்லாம் ஒரு கம்ப்ளிகேட்டட் சொல்லக்கூடிய கொஞ்சம் குழப்பகரமான நடைமுறையாக இருக்கும். அதை பழகும் வரை பழகியவர்களுக்கு அது மிக இலகுவாக இருக்கும். ஆனால் இந்த பொருட்கள் இலங்கையிலிருந்து பணம் அனுப்பி 180 நாட்களுக்குள் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற விதிமுறை இங்கே இருக்கு. ஆனால் இது எதையுமே கடைபிடிக்காமல் இலங்கைக்குள்ளே பொருட்கள் வந்ததாக சொல்லப்பட்ட, அதுவும் ஒரு துறை இரு துறை அல்ல, இன்னும் பல்வேறு துறைகளில், ஆடைத்துறையிலிருந்து நகைகள், அதுபோல ஏனைய பிளாஸ்டிக் பொருட்கள், வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் இயந்திர சாதனங்களிலிருந்து பலவிதமான பொருட்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது போல ஒரு போலி முகம் காண்பிக்கப்பட்டு இந்த பணம் பெருமளவில் அள்ளி இறைக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளுக்கு. ஜெஃப்ரி முகமது ஆரம்பத்திலே செய்திருப்பது 36 போலி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கின்றார். இந்த போலி நிறுவனங்களுக்கு பெயர்கள் இருக்கின்றன, ஆனால் பொடி இல்லை, அதாவது உருவ அமைப்பு இல்லாத நிறுவனங்கள். இந்த போலி நிறுவனங்களை உருவாக்கிய பிறகு இந்த 4 தனியார் வங்கிகள் வெவ்வேறு இடங்களில் அமைந்திருக்கின்ற வெவ்வேறு தனியார் வங்கிகளை தேடிச் சென்று கணக்குகளை ஆரம்பித்து அந்த கணக்குகளில் பெருந்தொகை பணம் முதலிடுவதாக அவர் ஆரம்பத்திலே சொல்லுகிறார். அவ்வாறு பணமும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை முதலீடு செய்து தான் வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் கொள்வனவு செய்வதாகத்தான் இந்த 36 தனியார் நிறுவனங்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார். இந்த நிதி கணக்குகளூடாக வெளிநாடுகளிலிருந்து பல்வகை பொருட்களை தான் இறக்குமதி செய்ய போவதாக குறிப்பிட்டு அவ்வாறு பணம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இது ஆயிரக்கணக்கில் இவ்வாறான கொடுக்கல் வாங்கல் இல்லை, கொடுக்கல் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் வாங்கல்கள், பொருட்கள் இதுவரைக்கும் கொள்வனவு செய்யப்பட்டதாக எந்த ஒரு ஆவணமும் காண்பிக்கப்படவில்லை. இது தற்செயலாக வங்கியினால் கேள்விக்குட்படுத்தப்பட்டால் என்ன செய்வது என்ற அடிப்படையில் ஜெஃப்ரி முகமது இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை பேரானந்தத்தை லஞ்சமாக வழங்கியிருக்கிறார். அள்ளி அள்ளி இவர்களுக்கு தனியாக கொடுக்கப்படுகின்ற தொகைகள் 10,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய், 1 மில்லியன் ரூபாய் வரை இவ்வாறு லஞ்சமாக பாய்ந்திருப்பதாக இப்போது விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறது. இந்த லஞ்ச கொடுப்பனவுகள் வங்கி மூலமாக மாற்றப்பட்டிருந்தால் வெளியே விடயங்கள் தெரிய வரும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் இந்த ஜெஃப்ரி முகமதை 4 வங்கியின் மேலதிகாரிகளும் சந்தித்து தனித்தனியாக தங்களுக்கான லஞ்ச பணத்தை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒரு குறித்த அதிகாரிக்குத்தான் நான் சொன்ன அந்த 10 லட்சம் ரூபாய், 1 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக வழங்கப்படுகிறது. குற்றவியல் பிரிவின் விசாரணையின் அடிப்படையில் இந்த அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே அந்த மேலதிகாரிகளின் வாய்கள் கட்டப்பட்டதன் அடிப்படையில் வங்கியிலிருந்து இந்த விடயங்கள் வெளியே கசியவில்லை. ஒரு பக்கம் பணம் வெளியே பாய்ந்து கொண்டே இருக்கிறது, பொருட்கள் உள்ளே வரவே இல்லை. இலங்கையிலிருந்து பெருந்தொகையான பணம் ஜெஃப்ரி முகமது மூலமாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறது. ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கும் போது, அதுவும் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்ற நிறுவனம் ஒன்று இலங்கையிலே ஆரம்பிக்கும் போது, இந்த பேக்ரவுண்ட் செக்கர் சொல்லக்கூடிய பின்னணிகளை பற்றி ஆராய்கின்ற எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றப்படாமல், இதற்கான முக்கியமான முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாமல் இந்த லஞ்சத்தின் மூலமாக அவை மூடப்பட்டிருப்பதாக இப்போது விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. 36 நிறுவனங்கள் மூலமாக 10,151 பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த விசாரணைகளின் போதுதான் இந்த அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகி இருந்தது. ஒரு பொருள் கூட வாங்கப்படவில்லை என்பது. ஜெஃப்ரி முகமதின் இந்த 36 நிறுவனங்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட 10,151 பரிவர்த்தனைகளில் 75 பில்லியன் இலங்கை ரூபாய்க்கான பெறுமதி அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கான பொருட்கள் எதுவும் கொள்வனவு செய்யப்படவில்லை. இந்த விடயத்தை தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த இந்த நிதியியல் குற்றப்பிரிவு மேலும் சில விசாரணைகளை மேற்கொண்ட வேளையில் ஏனைய வங்கிகள் மூலமாகவும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் மூலமாக 190 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான எந்த ஒரு பொருளும் இலங்கைக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன விடயம் பொறிதட்டும். கடந்த காலங்களில் முன்னைய அரசர்கள் ஆண்ட காலத்தில், அதாவது கடந்த ஆட்சி காலத்திலே ராஜபக்சர்கள் ஆண்ட காலத்திலே இலங்கையிலிருந்து உகண்டாவுக்கு பெருமளவு பணம் கடத்தப்பட்டது. உகண்டா போன்ற நாடுகளில் அது கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நாட்டுக்கு அது மீண்டும் திரும்பி வரக்கூடிய நிலைமை இல்லை.
சுவிட்சர்லாந்து வங்கிகளில் கூட இப்படியான பணம் பதுக்கி வைக்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு இந்த கருப்பு பணம் வெள்ளை பணமாக கொண்டு செல்லப்படுகிறது. இதற்காக உத்தியோகபூர்வமான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன என்று செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதிலும் இந்த விடயங்கள், இந்த 89 நிறுவனங்களின் பங்குகள் இருக்கலாம், ஜெஃப்ரி மொஹம்மடின் பங்குகளும் அதில் இருக்கலாம் என்பதுதான் இப்போது பல ஊகங்களாக வெளிவருகின்ற விடயம். இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. தனியே இந்த விவகாரம் வெளிநாட்டுக்கு பணம் கடத்தப்படுகின்ற விடயமாக மட்டுமல்லாமல் போதைப் பொருள் மாஃபியாவோடும் தொடர்பட்ட ஒரு விடயமாக, இலங்கையிலே போதைப் பொருள் மூலமாக ஈட்டப்பட்ட இந்த வியாபாரத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட பணத்தின் பெருந்தொகையும் இவ்வாறே சட்டபூர்வமாக வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்படுவதாக, இந்த வங்கி கணக்குகள் மூலமாக கடத்தப்பட்டதாக என்ற விடயமும் இப்போது விசாரணைகள் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அப்படியான பெருந்தொகை பணம் ஒன்று 13 மில்லியன் ரூபாய் இவ்வாறு ஒரு தனியான பரிவர்த்தனை மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு ஆதாரம் கிடைத்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இது குறித்தும் ஜெஃப்ரி மொஹம்மடிடம் பல்வேறு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த 4 வங்கி மேலதிகாரிகளும் யார் யார் என்ற பெயர் விவரங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. நாங்கள் அவர்களது தனிப்பட்ட பெயர்களை குறிப்பிடாமல் வங்கிகளை மட்டும் பார்ப்பது இங்கே பொருத்தமானது என்று நான் நம்புகிறேன். காரணம், அந்த வங்கிகள் நேரடியாக நேற்றைய நாளில் அதிர்ந்து போயிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நிதியியல் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் வங்கிகளுக்கே சென்று அவர்களை கைது செய்த சம்பவம் இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக பதிந்திருக்கிறது. செலான் வங்கியின் பழைய சோனக தெருவின் முகாமையாளர், அதுபோல சம்பத் வங்கியின் தலைமையக முகாமையாளர், யூனியன் வங்கியின் பெட்டா புறக்கோட்டை பிரதான கிளையின் முகாமையாளர் மற்றும் நேஷன் ட்ரஸ்ட் வங்கி NTB வங்கியின் பழைய சோனக தெரு முகாமையாளர் ஆகியோர் தான் இப்போது கைது செய்யப்படுகிறார்கள். இவர்கள் தொடர்பான விடயங்கள் இந்த டெலிகிராபிக் டிரான்சஸ் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோதமான போலியான இறக்குமதி ஆவணங்களை பயன்படுத்தி இவர்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் அல்ல பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதை இப்போது உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இதிலே வாராந்தம் தங்களுக்கு வழங்கப்பட்ட லஞ்சத் தொகையை பற்றியும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக இங்கே தெரிகிறது. இது தவிர இப்போது இன்னொரு பக்கம் இடம்பெற்றுகின்ற பல்வேறு சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது மற்றொரு செய்தி ஒன்று சிங்கள ஊடகம் ஒன்றில் வெளியாக இருக்கிறது. 105 போலி நிறுவனங்கள் மூலமாக 26,108 TT பரிமாற்றங்கள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கலாம் என்ற செய்தி இன்னொரு பக்க ஆவணங்கள் மூலமாக தெரிய வந்திருப்பதாகவும், இது குறித்து விசாரணைகள் பற்றிய விடயங்களை இப்போது வெளிப்படுத்த குற்ற புலனாய்வு பிரிவு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க கூட அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது IMF இலிருந்து இலங்கை பெற்றுக்கொண்ட மொத்த கடன் தொகையின் சுமார் 1/3 சமமாக இந்த பணம், இப்படியான பணம் நாட்டை விட்டு வெளியேறியது பற்றி சொல்லியிருந்தார். அப்போது அவருக்கு இந்த தகவல்கள் போயிருப்பதன் அடிப்படையிலேயே அவர் இந்த தரவுகளை சொல்லியிருப்பதாக தெரிகிறது. எனவே இப்போது இந்த ஷெல் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய உண்மையான இருப்பு இல்லாத போலியான நிறுவனங்கள் மூலமாக 13 வர்த்தக வங்கிகளில் 227 கணக்குகள் திறக்கப்பட்டன. இவற்றிலே ஹார்ட்வேர், பாத்ரூம் அக்சசரிஸ் மற்றும் தங்க நகைகள், இது போன்ற பல்வேறு பொருட்கள், எல்லா விதமான பொருட்களுக்கும் தனித்தனியான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்படுகிறது. இதன் மூலமாக தான் இந்த 26,108 டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக இந்த பரிவர்த்தனை மூலமாக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பப்படுகிறது. இதிலே பல்வேறு முக்கியமான இலங்கை ஆடை நிறுவனங்கள், அதுபோல போதைப் பொருள் பணம் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கொழும்பு கோட்டையில் உள்ள ஒரு முக்கியமான நிறுவனத்தின் அதிகாரி தான் இப்போது கைது செய்யப்பட்ட ஒருவராக மாறியிருக்கின்ற ஜெஃப்ரி மொஹம்மட். அவரிடமிருந்து 8 வாகனங்களும் 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் மற்றும் தங்கப் பொருட்கள் இப்போதைக்கு கைப்பற்றப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கையின் முன்னணி 21 நிறுவனங்கள், அண்மையில் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் ஒரு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பொருளை பகுதியில் உள்ள ஒரு ஆடை விற்பனையகம். அவர் சுங்க திணைக்கள அதிகாரிகளுக்கு வழமையான பரிவர்த்தனைகளுக்கு முரணான விதத்திலே நடந்து கொள்ள முற்பட்டார் என்ற அடிப்படையில் அவரது போலி கணக்குகள் மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த போலி பரிவர்த்தனையின் ஆரம்ப புள்ளிகளில் ஒன்றாக அவரும் கருதப்படுகிறார். எனவே இந்த 21 முன்னணி நிறுவனங்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பது இப்போது தெரிய வருகிறது. அதுபோல இன்னும் ஒரு நிறுவனம் நெக்ஸ்ட் ஜென் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இப்போது இந்த வலையிலே சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மட்டுமே 42.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை 26 நாடுகளில் உள்ள 256 நிறுவனங்களுக்கு அனுப்பியிருப்பது இப்போது ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த செய்தியிலே 13 மில்லியன் ரூபாய் ஒரு போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலமாக ஈட்டப்பட்ட பணம் இந்த மோசடியிலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். இது தவிர இந்த 13 என்ற இலக்கு இன்னொரு விடயத்தோடு சம்பந்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் ஒரு தனியார் வங்கியில் இடம்பெற்ற முறைகேடான மோசடி நடவடிக்கை மூலமாக 13 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த மோசடி மூலமாக அந்த வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இடம்பெறவில்லை. ஆனால் அந்த வங்கியிலே சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான தலைமை அதிகாரிகள் இது சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தகுந்த ஆதாரங்கள் கிடைத்திருப்பதை பற்றிய செய்திகள் வெளியாகி இருந்தன. அந்த 13 பில்லியன் ரூபாய் கூட இது போல வெளிநாடுகளுக்கு அனுப்ப முயற்சிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது முற்றுமுழுதாக வெளிநாடுகளுக்கு போய் சேரவில்லை என்பதுதான் இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட விடயம். கொழும்பு மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைய நாளில் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் இவர்கள் தரப்பிலே முன்னிலையான சட்டத்தணிகள் ஒரு சில முக்கியமான வாதங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் FCID தரப்பிலே சொல்லப்பட்ட ஒரு விடயமும் அரசாங்க தரப்பிலே சொல்லப்பட்ட நியாயமும், இவர்கள் சரியான முறையில் இந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்காகத்தான் இந்த பணத்தை இலங்கையிலிருந்து
பரிவர்த்தனை செய்திருந்தார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய சட்ட ரீதியான கடப்பாடு இவர்களுக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மற்ற பக்கம் பிரதிவாதிகள் தரப்பிலே வாதாடிய சட்டத்தரணிகள் சொன்ன விடயம், கைது செய்யப்பட்டவர்கள் சாதாரண வங்கி ஊழியர்கள் மட்டுமே. வாடிக்கையாளர்களின் தகவல்களை பெற்று நடைமுறைகளை முடிப்பதே அவர்களது பணி. பொருட்கள் உண்மையில் இறக்குமதி செய்யப்பட்டதா என்பதை சரிபார்ப்பது சிரேஷ்ட அதிகாரிகளின் பொறுப்பு. அதாவது இந்த வங்கி மேலதிகாரிகளுக்கு மேலே உள்ளவர்களது பொறுப்பு என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். பில்லியன் கணக்கிலான மோசடிக்கு கீழ்மட்ட ஊழியர்களை பலிக்கடாக்க முடியாது என்று சொல்லி அவர்களுக்கான பிணையை கோரியிருந்தார்கள். என்றாலும் எஃப்சிஐடியினரின் பலமான சாட்சியங்களையும் குற்றத்தின் பாரதூர தன்மையையும் கருத்தில் கொண்ட நீதவான் பிணை மனுவை நிராகரித்து இந்த 4 வங்கி அதிகாரிகளையும் வருகின்ற 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டுகிறார். இப்போது விசாரணைகள் தொடரப்படுகின்றன. இந்த விசாரணைகளுக்கான அனுமதியை கூறி இன்னும் பல்வேறு ஆவணங்களை எஃப்சிஐடியினர் பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது சுங்க திணைக்களம் மற்றும் வங்கிகளுக்கு இடையிலான தரவுத்தள கட்டமைப்பில் இருக்கின்ற வித்தியாசம் தான் இதற்கான காரணமாக இருந்திருக்கலாம். அந்த லூப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கசிவுகளை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் இத்தனை வெளிக்காட்டுகளை காண்பித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களது மதிநுட்பம் எத்தகைய சொல்லி நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக பாதிப்பு இலங்கையில் உள்ள மிக பெரும் நிதி கையிருப்பு இல்லாமல் போயிருப்பது. இது கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கலாம் என்பது இப்போது ஆதாரபூர்வமாக தெரிய வந்திருக்கிறது. இதிலே இவர்களது கட்டமைப்பு மட்டுமல்ல, அதிகாரிகளது ஆதரவு இல்லாமல் இதுவும் நடந்திருக்காத ஒரு பக்கம். அதுபோல இதற்கு பலமான அரசியல் பின்னணி ஒன்றும் இருந்திருக்கலாமோ என்ற அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைகள் இடம்பெறுவது முக்கியம் என்று சொல்லி கருதப்படுகிறது. இலங்கையின் வங்கி வரலாற்றில் இது போன்ற மோசடி இவ்வாறு இடம்பெற்றதில்லை என்றும், அதுபோல ஒரே நேரத்தில் 4 வெவ்வேறு வங்கிகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டதும் இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக இடம்பெற்றிருக்கிறது என்றும் போலீசாரும் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். வங்கி கட்டமைப்புகள் நிலைகுலையக்கூடிய ஆபத்தோடு இருப்பதாக இப்போது பொதுவாக பாவனையாளர்கள் மத்தியில், வாடிக்கையாளர்கள் மத்தியில் அஞ்சப்படுகிறது. என்றாலும் ஒரு விடயம், போலீசாரும் சொல்லியிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்ட போலீசாரின் தகவலின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட யூனியன் வங்கி, செலான் வங்கி, சம்பத் வங்கி மற்றும் என்டிபி வங்கி ஆகியன எந்த விதத்திலும் வாடிக்கையாளர்களது நம்பிக்கையை இழக்கக்கூடிய விதமாக இந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கவில்லை. இது ஒரு சில குறிப்பிட்ட முகாமையாளர்கள், மேலதிகாரிகளின் தனிப்பட்ட தவறுகள் காரணமாக இடம்பெற்ற ஒரு முக்கியமான சம்பவம், இல்லாவிட்டால் மோசடி. எனவே அது தொடர்பான விசாரணைகள் ஒரு பக்கம் இடம்பெற்று வந்தாலும் இது குறித்து வங்கி கட்டமைப்புகள் குறித்து, குறிப்பாக இந்த வங்கி கட்டமைப்புகள் குறித்த சந்தேகங்களை நீங்கள் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அந்த வங்கிகளை பற்றிய நிலையான நிதி கையிருப்புகள் தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்பதையும் இங்கே குறித்து காட்ட வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான வேறு விடயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தால், இல்லாவிட்டால் இது தொடர்பாக நீங்கள் அறிந்த ஏதாவது செய்திகள் இங்கே இருந்திருந்தால், இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக குறிப்பிடுங்கள். இனி வரப்போகின்ற புதிய விசாரணைகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் குறித்து ஆராய்ந்திருப்போம். நானும் வந்து ஷிரான் பாசிக், கஞ்சிப்பான இம்ரான் தொடர்பான விவரங்களை எடுத்து அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில திடுக்கிடுகின்ற பகீர் தகவல்கள் சிலவற்றையும் தொகுத்து தரலாம் என்று பார்த்தால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மோசடியான வங்கி விவகாரம் இப்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்களில் நாங்கள் இதையும் பார்ப்போம், அதையும் அவதானித்திருப்போம்.